தெரியாமல் கூட டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று தனமகா பௌர்ணமி வருகிறது. இந்த நன்னாளில் என்ன செய்யலாம்? அன்று வரும் தர்ம கர்மாத்பதி யோகத்தால் எந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை பார்த்தவுடன் லைக் செய்து ஓம் முருகா என்று காமெண்ட் செய்து, கார்த்திகை மாத பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறது. கார்த்திகை பௌர்ணமி நாளில் விளக்கேற்றி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி மோட்சம் அடையலாம் என்பது நம்பிக்கை. இருப்பினும் அன்று விருச்சிக ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் கிரகங்கள் இணைந்து தர்ம கர்மாத்பதி யோகத்தை ஏற்படுத்துகிறது. செவ்வாயின் செயல்பாடு மற்றும் சூரியனின் ஆளுமை காரணமாக இந்த காலகட்டத்தில் அதிகமான ஆற்றல், துணிச்சல் அதிகமாக இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்படுவதால் திடீர் விபத்துகள், உடல்நல குறைபாடு ஏற்படும் என்று ஜோதிட நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக பேச்சில் நிதானம் தேவை. அன்று நீங்கள் முருகனை வணங்குவதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம். இது போன்ற ஆன்மீக